நன்மைகளை மீசான் வரைக்கும் பாதுகாத்தால் அது முடிந்து விட்டதான் கேட்டால் இல்லை, அதற்கு பின்னாலும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மீசானையும் கடந்து நம்மிடத்திலே நாங்கள் தங்க வைத்து கொண்டிருக்கின்ற நன்மை இருக்கின்றதே, இது சாதாரண நன்மை அல்ல. உலகத்திலே இஹ்லாஸாக செய்து அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி செய்து நன்மைகளை அடைந்து உலகத்திலே அதை பால்படுத்தி விடாமல் அதை பாதுகாத்து கவனமாக வைத்துக்கொண்டு நிறைய பேர் இந்த போராட்டத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய நன்மைகளையும் என்னுடைய நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா கட்டாயம் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த நன்மைகளை பாதுகாத்து நாளை மறுமையிலே நாங்கள் போய் மீசானிலும் நிறுத்து, மீசானிலும் கனமாகிவிட்டது என்ப அந்த சகோதரர்களே. அதையும் தாண்டி போவது பியூரஸ்ட் வேர்ஷன். அந்த பாவங்களை கழிச்சதன் பின்னால் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நன்மைகள், அந்த நன்மைகளை மலை மலையாக ஒரு சில மக்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? திவானானவன் என்றால் லொஸ்டானவன், பங்களோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா? நன்மைகளை மலை மலையாக அள்ளி கொண்டு வருவான். இங்கே உலகத்தில் இருந்தல்ல, அந்த மீசானையும் தாண்டி நன்மைகளை மலை மலையாக எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதெல்லாம் இருந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கே போயிடலாம் சோதரர்கள். அப்படியான நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒருவன் நிற்பான். அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள கணக்கு விசாரணை முடிந்து விட்டது. அடியார்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற கணக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை, அது மீதம் இருக்கின்றது என்று சொல்லி அடியார்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுவான். இவன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன வழிகளில் பாதிக்கப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் 3 விடயங்களை சொன்னார்கள். நாளை மறுமையில் நம்மை பாதிக்கக்கூடிய 3 அம்சங்கள் அடியார்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 1, ஒருவனுடைய மானம்; 2வது, ஒருவனுடைய இரத்தம்; 3வது, ஒருவனுடைய உடைமை. இந்த 3ம் உங்களுக்கு இடையிலே நான் ஹராமாக்குகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நமக்கு சொல்லி தந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தில் நம்மை எச்சரித்தார்கள். 1, இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய மானத்தில் நாங்கள் கை வைக்கக்கூடாது. மூமினுடைய மானம் அது புறத்தின் மூலமாக வாங்கப்படும். மூமினுடைய மானம் அவதூறின் மூலமாக வாங்கப்படும். இந்த 2 அம்சங்களிலும் மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். மூமினுடைய மானம் என்று வருகின்ற நேரத்தில் சில ஆட்கள், இவர் மூமினா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், அப்படி பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். மூமினுடைய மானத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் தான் மூமின் இல்லாட்டி சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடுவோம், அவர் மூமினா இல்லையான்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? அது அல்லாஹ்வுக்கு தெரிந்த ஒரு விடயம். சரி, நமக்கு கன்ஃபார்மான மூமின்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சஹாபாக்கள். கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா அன்பா அந்த சகோதரர்களே? மிக கன்ஃபார்மான மூமின்கள் இல்லையா அவர்கள்? அவர்களிடத்தில் இருப்பதை பேசினால் புறம், இல்லாததை பேசியிருந்தால் அவதூறு. அந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா நாங்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வோடு பார்த்து கொள்ளட்டும். எதை செய்திருந்தாலும் அல்லாஹ்வோடு பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹ்வே சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லி அதற்கு பின்னால் நமக்கு என்ன தேடல், நமக்கு என்ன ஆய்வு, நமக்கு என்ன அதிலே ஒரு நோண்டல்? எந்த தேவையும் கிடையாது அதிலே நோண்டுவதற்கு. அவர்கள் மூமின்கள் இருப்பதை பேசினால் புறம். அந்த மூமின்கள் இல்லாத ஒரு சகோதரன் இல்லாத ஒரு இடத்தில் அவனை பற்றி அவன் விரும்பாத ஒரு விடயத்தை பேசினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது புறம். அல்லாஹ்வுடைய தூதரே, அவனிடத்தில் இருக்கின்ற அம்சத்தை பேசினாலுமா? இருப்பதை பேசினால் தான் புறம், இல்லாததை பேசினால் அவதூறு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சந்தேகமான நபிமொழிகளை வைத்துக்கொண்டு, செய்திகள் நபிமொழிகள் அல்ல செய்திகளை வைத்துக்கொண்டு, ஹதீதுகளை வைத்துக்கொண்டு, அந்த செய்திகளின் மூலமாக மிகப்பெரிய ஆய்வுகள் எல்லாம் இன்றைக்கு நடக்கின்றது. சஹாபாக்களை தூற்றுவதற்காக வேண்டி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நன்மைகளை இப்படி இடங்களிலே நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணுகின்றோம் என்றால் அந்த நன்மையுடைய பெருமதி வழங்கவில்லை. நமக்கு பெருமதி வழங்கியவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் ஒரு காலத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நன்மையுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டினால் மானத்தை வாங்கியவர் வருவார். யாருடைய இரத்தத்தை ஓட்டினோம் அவர்கள் வருவார்கள், மூமின்களாக இருந்தார். யாருடைய அதாவது உடைமைகளில் நாங்கள் கை வைத்தோமோ அடுத்தவனுடைய சொத்துக்களில் சூறையாடுவது, சகோதரனுடைய சொத்தை எப்படியாவது அபகரிக்க பார்ப்பது, தந்தையுடைய சொத்தை தெரியாமல் எழுதி வாங்கிக் கொள்வது, அடுத்தவனுக்கு போய் சேர வேண்டிய ஹக்கை நான் எடுத்துக் கொள்கின்ற அந்த நிலைமையில் இந்த உலகத்தில் யாருடையாவது உடைமைகளிலே கை வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவர்கள் வந்து கணக்குக்காக வேண்டி நிற்பார்கள். ஒவ்வொருவராக வந்து என்ன செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்து மீசானையும் தாண்டி கொண்டு சென்ற அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிச்சம் சிம்பிளாக போய் விடுவார்கள் அன்பா அந்த சகோதரர்கள். ஒருவரை பற்றி ஏன் புறம் பேசினீர்கள்? அவரோடு இருப்பதற்கு இருக்கிற முகப்பத்தாலேயா?
நம்ம இந்த உலகத்தில் யாரை பற்றி புறம் பேசுவோம்? யாரோடு நமக்கு ஒரு கடுகளுப்பும் கோபமும் ஒரு வைராக்கியமும் இருக்குது, அவங்களோட தான் அவங்கள பற்றி நம்ம புறம் பேசுவோம் பொதுவாக. அந்த மாதிரி புறம் பேசுகிற நேரத்தில் யோசிக்கணும் சோதர்களே, நம்ம கஷ்டப்பட்டு பாதுகாத்து அங்கே வரைக்கும் கொண்டு போய் இங்கே எவனோட வைராக்கியத்தோடு இருந்தோமோ அவன் கையில் இந்தாவாப்பாண்டு கொடுக்குறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கை சேதம் இது, எவ்வளோ பெரிய மடத்தனம் இது. இந்த மடத்தனத்தை நாங்கள் செய்துவிடக்கூடாது. நன்மைகளை அங்கும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதற்கான ஏற்பாட்டை ஆயத்தத்தை நாங்கள் செய்து கொண்டுதான் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. யாருடைய மானத்தோடும் விளையாடாதீர்கள், யாருடைய உடைமையோடும் விளையாடாதீர்கள், யாருடைய இரத்தத்தோடும் விளையாடாதீர்கள். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்றால் நம் நன்மைகள் அப்படியே சேஃப்டியாக இருக்கும். சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரையில் அல்லாஹ் தஆலா போதுமானவன். அவ்வாறு நம்முடைய நன்மைகளை பாதுகாத்து சொர்க்கத்திலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இப்படி இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.